அனைவருக்கும் வணக்கம். மோகன்குமார் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் செய்தியை என் தமிழகத்தில் உள்ள என்னுடைய பாசமலர்கள், தமிழ் நெஞ்சங்கள், என் தோளேற்றி சுமക്കുന്ന என்னுடைய பாசமலர்களுக்கு என் தமிழ் நெஞ்சங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நேற்றைய தினத்தில் மதிப்புக்குரிய தளபதி விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் சம்பந்தமாக கரூரில் நடந்ததான அந்த பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தளபதி விஜயை பார்ப்பதற்காக கூட்டமாக மக்கள் அலமோதிய வகையில் வந்தது செய்தியிலும் விளம்பரங்களில் கூடிய நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அரசியல் தமிழகத்தில் போகிறோம் என்பதை குறித்தெல்லாம் தமிழக மக்களுக்கு தெரியும், மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் எல்லாம் தெரியும். ஆகையால் மனவேதனை அளிக்கிறது இந்த கோர சம்பவத்தில். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததில் வருந்துகிறோம், துக்கப்படுகிறோம், அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறோம். இப்படி போட்டதான சம்பவங்கள் நடக்காமல் இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் 39 ஜீவன்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறது. பச்சிலன் குழந்தைகள், என் சகோதரிமார், என் நண்பர்கள். எதிர்பாராத விதம் அங்கு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது. மேலே ஒருவன் இருக்கிறது, அவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அதுதான் சொல்ல முடியும். ஒருவருக்கு ஒரு பழிகளை சுமத்துகின்றார்கள். மரக்கிளை ஒடிந்ததென்றும் விஜய்க்கு மேல் செயற்படுத்த எறிந்ததென்றும் பலவேறு ஊகபோகங்களில் கூடி, ஊடகங்களில் கூடி, விளம்பரங்களில் கூடிய வந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் கேமராக்கள் உண்டு, அந்த இடத்தில் பத்திரிகை செய்தியாளர்கள் உண்டு, சேனல்கள் உண்டு, கூடியிருந்த கூட்டம் இருந்த மக்களிடையே செல்போன்கள் உண்டு. என்ன நடந்ததென்று விசதமாகவே தேடிக்கொள்ள வேண்டும். ஆகையில் முதல் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனதானா என்னுடைய நண்பர்களுக்கும் சகோதரிமாருக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்கும் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக செலுத்துகிறேன். இதை வச்சு யாரும் கூடுதல் அரசியல் அதை எடுக்கவோ, இதை வைத்து யாரும் கூடுதல் விமர்சனங்கள் செய்யாமல் நடந்தது என்ன என்பதை குறித்து விசாரணை செய்ய வேண்டும். உயர் நீதிமன்ற குழு அமைத்து ஒரு அமர்வு உருவாக்கி அங்கு என்ன சம்பவித்தது என்று விசாரணை செய்ய வேண்டும். இதுக்கு காரணம் என்ன என்று நீங்கள் தேட வேண்டும். அங்கே என்ன நடந்தது, நடக்க காரணம் என்ன, பின்னில் என்ன, இதை குறித்து நீங்கள் விசாரணை செய்ய தமிழக அரசு, சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் யாரையும் அவதூறு பேச இப்போ நாங்கள் ஆளலை. ஆனால் எம்ஜிஆர், மதிப்புக்குரியனுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கூட்டங்களில் மக்கள் அலமோதியது, பாசத்துக்குரியதான விஜயகாந்தருடைய கூட்டங்களில் மக்கள் அலமோதியது, இதெல்லாம் சகஜம்தான். பாசக்குரிய முதலமைச்சர் வரும் பொழுது, எடப்பாடியார் வரும் பொழுது, അല്ലെങ്കിൽ அண்ணாமலையோ അല്ലെങ്കിൽ நாகை ராஜேந்திரன் அவர்கள், பிஜேபி அவர்கள் எல்லாம் பொதுக்கூட்டங்கள் வரும் பொழுது மக்களை சந்திக்க வரும், இதெல்லாம் கூட்டங்கள் வருது. ஆனால் சாலைகளில் இந்த இப்படிப்பட்டதாய கூட்டங்களை நடத்த அனுமதி வழங்கக்கூடாது. அவர்களுக்கென்று தனி கிரவுண்டுகள், மைதானங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். இது தமிழக அரசும் மற்ற காவல்துறையும் செய்ய வேண்டிய வேலைகள். இதெல்லாம் எதெடுத்தாலும் சாலையில் தான் ஊர்வலங்கள், போராட்டங்கள், கொடிகள். என்ன நடக்கிறது தமிழகத்தில், என்ன சட்டம் ஒழுங்கு நடக்கிறது தமிழகத்தில்? ஆகையால் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டும். விஜய் போன்றதானா, எடப்பாடிகள் போன்றதானா
முதலமைச்சர் ஸ்டாலின் இது பண்ணுறதானா, அல்லங்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை வரும்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட மக்கள் வெள்ளம் அலமுதுகிறது சகஜம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறது. இது இந்தியில் புதுமை அல்ல. இந்தியோட பல வகங்கள் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆனால் அந்த தலைவர்களுக்கு போதுமான அளவுக்கு அவங்க பரியின மக்கள் சந்திப்பதற்கு நீங்கள் பொதுவானதாய ரீதியில் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்டுகள் நீங்கள் பண்ணி கொடுக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் சாலைகளில், பொதுமக்கள் நடமாடும் இடங்களில், பொதுமக்கள் வாழும் இடங்களில், நெரிச்சலான இடங்களில் இப்படி போன்றதான மக்கள் சந்திப்புகள் தலைவர்கள் ஒழிவாக்க வேண்டும். எந்த அரசியல் கட்சி தலைவர்களாலும் சரி இதற்கு ஒழிவாக்க வேண்டும். மக்களை சந்திக்க வேண்டியதாம், மக்களுக்கு கருத்துக்கள் கேட்க வேண்டியதான், கருத்துக்கள் சொல்ல வேண்டியதுதான். இது எல்லோருக்கும் ஒரு போட்டி தான். போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. அதுதான் எங்களோட கருத்து. இது சம்பவித்தது என்ன என்று எங்களுக்கு தெரியாது, வருந்துகிறோம். மனதுக்கத்தோட வைஷமத்தோட என்னதான் நடக்கும் என்று பார்ப்போம். ஆகையால் எங்கள் கருத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது அரசியல் அதிகாரிகள் கவனம் செலுத்த நன்று. இது மக்களுடைய கருத்து. மக்களுக்காகவே இந்த வீடியோ பதிவு செய்து உங்களுக்காகவே இந்த கருத்துக்களை வெளியிடுகிறேன். ஆகையால் மேடைகள் அமைக்கும் பொழுது, மக்களை சந்திக்கும் பொழுது இடம் போதுமானதா, இந்த இடத்தில் எத்தனை லட்சம் மக்கள் கூடுவார்கள், சுலபமாக நிற்க முடியுமா என்பதெல்லாம் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். காலையில் 10 மணிக்கு ப்ரோக்ராம், கரெக்டாக நீங்கள் 9:45 அந்த தலைவர்கள் அங்கே நிற்க வேண்டும். மக்களை காத்திருந்து அவங்களை அழுக்களிக்கக்கூடாது. நேரங்களும் கூட்டங்களை நடத்தி நேரங்களை அவங்களை அனுப்பி வைக்க வேண்டும். அவர்கள் எப்படி பாதுகாப்போடு வருதோ அப்படி அந்த பாதுகாப்போடு அனுப்பி வைக்க வேண்டும். இதுதான் ஒரு கட்சியுடைய கடமை. இதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைமை. இதான் ஒரு கடமை. அதான் ஒரு தலைவருடைய கடமை. ஆகையால் ரொம்ப கவனமாயிருங்கள். எலெக்ஷன் வரும் போகும். எம்எல்ஏ வரும், எம்பி வரும், அமைச்சர்கள் வரும். அவர்கள் வெற்றி பெற்றாலோ இல்லையோ அதில் மக்கள் போட்டு வாக்களிக்கக்கூடியது. ஆகையால் இது போன்றதான நிகழ்வுகள் நடக்காமல் இப்படிப்பட்டதான கூட்டங்களுக்கு சாலையில் அனுமதி கொடுக்காமல் அவங்களுக்கென்று தனிப்பட்ட இடங்களை ஒதுக்கி கொடுத்து கொண்டு நீங்கள் மக்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும். செல்லக்கூடிய மக்கள் ரொம்ப கவனமாக எந்த தலைவரோட பின்னாடி நீங்கள் சென்றாலும் சரி, எந்த கூட்டத்துக்கு சென்றாலும் சரி, உங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டு நிற்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில். ஆகையால் அங்கே என்ன நடந்ததுன்னு விசாரணை உண்டாக வேண்டும். இது நடக்க காரணம் என்ன, சம்பவித்து இப்படி இதெல்லாம் குறித்து நீங்கள் விசாரணை செய்து ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.